மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய தக்காராக இருந்தவர் கருமுத்து கண்ணன். அவரு கோவிலுக்கு பாலாலயம் பண்றதுக்கு ஒரு தேதி சொல்றார். சில பேர் அந்த தேதி வேணாம் வேற தேதியில பண்ணலாம்னு சொல்றாங்க. அம்பாள் முன்னாடி சீட்டு குலுக்கி போடலாம் அப்படின்னு 2 தேதியும் எழுதி மீனாட்சி அம்மன் முன்னாடி சீட்டு போட்டுட்டாங்க. இவர் கண்ணை மூடி, அம்மா இந்த தேதியில பாலாலயம் பண்ணா கொஞ்சம் நிறைய கூட்டம் வரும், வசதியா இருக்கும் நான் நினைக்கிறேன், இத நீ கொஞ்சம் நடத்தி கொடு அப்படின்னு கேக்குறார். தரிசனத்துக்கு நின்ன ஒரு குழந்தைய கூப்பிட்டு சீட் எடுக்க சொல்றாங்க. சீட்டை எடுத்தாச்சு. கருமுத்து கண்ணன் அவர்கள் சொன்ன தேதி வந்துருச்சு. ஒரு கண்ணீர் மல்க, மீனாட்சி நான் சொன்னதை கேட்டுட்டியே அப்படின்னு கண்ணீர் வழிய நிக்கிறார். திடீர்னு ஒரு உள்ளுணர்வுல திரும்பி பாக்குறார். அந்த பொண்ணு ரொம்ப தூரம் போயிடுச்சு. பாப்பா உன் பேர் என்னன்னாரு. என் பேரு மீனாட்சி. ஆக அம்பாள் நம்முடைய பிரார்த்தனைகளை நிச்சயமாக கேட்பாள். அவளே நேர்ல வந்து நமக்கு துணையாக இருப்பாள் என்பதற்குத்தான் இது போன்ற உதாரணங்கள் நிறைய பாக்குறோம். நம்ம மதுரைக்கு ஏன் தூங்கா நகரம்னு பேரு? எப்ப போனாலும் சாப்பாடு கிடைக்கும் சார். புரோட்டா சால்னால 2 மணிக்கு கூட கிடைக்கும் நைட்ல. அதனால அதுக்கு பேரு தூங்கா நகரமா? இல்ல. ஏன் தெரியுமா? கொஞ்ச நேரம் கூட கண் அசராமல் தன்னுடைய கண் பார்வையால் கண் விழித்திருந்து நம்மையெல்லாம் காத்து கொண்டிருக்கிற மீனாட்சி இருக்கிற ஊர் என்பதால் தான் மதுரைக்கு பெயர் தூங்கா நகரம்.